மக்களே நம்ம என்ன வீட்டில் எதை பற்றி பார்க்க போனால் நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ப்ரோமோ 2வது ப்ரோமோ விட்டுருந்தேன். அதை மறக்காமல் செக் பண்ணி பார்த்துங்க. ஏன்னா அது பார்த்தா மட்டும்தான் இந்த ப்ரோமோ வந்துட்டு உங்களுக்கு புரியும். அண்டு இந்த ப்ரோமோ புரியணும்னா நீங்கள் ரொம்ப ஒரு எக்ஸைட்டிங் மூமெண்ட்டோடு இருக்கணும். ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான ப்ரோமோ தான் இந்த ப்ரோமோ. ஏன்னா ரொம்ப ஒரு ஜாலியான மூமெண்ட்டு தான் இந்த வாரம் வரப்போகுது. ஏன்னா அந்த ஃபாரினர்ஸ் வரப்போகிறாங்கங்கிறத சொல்லியிருந்தேன். அண்டு கோமாளிஸு குக்ஸு அவங்க பேரிங் டிஃப்ரெண்ட்டாக நடக்கிறது சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷு பண்ணியிருந்தது சொல்லியிருந்தேன். பிரியங்கா எப்படி வந்திருந்தாங்க அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். அண்ட் அதெல்லாம் பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு ப்ரோமோ 2வது ப்ரோமோ பார்த்துருங்க. அதை பார்த்தா மட்டும்தான் இந்த 3வது ப்ரோமோ புரியும். அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் நம்ம குக்ஸு வந்துட்டு நம்ம கோமாளிஸ் வந்துட்டு குக்ஸ் வந்துட்டு கோமாளிகிட்ட சொல்லுவாங்க. கோமாளி வந்துட்டு நம்ம ஃபாரினர்ஸ் சொல்லி நம்ம போயிட்டு ஜாமான் இந்த ஒரு பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க அப்படிங்கிறது. அண்ட் அதில் வந்துட்டு என்ன ட்விஸ்ட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட்டு. ஏன்னா அந்த ட்விஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப கஷ்டமான ட்விஸ்ட்டுன்னு தான் சொன்னான். ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு சொல்லி புரிய வைக்க முடியாது. அது எப்படி புரிய வைக்கிறதுங்கிறது எனக்கே தெரியல. ஒரு பொருள் இருக்குதுன்னா நம்ம வந்துட்டு இங்கிலீஷில் பேசக்கூடாது. அண்ட் இப்போ ஒரு ஆப்பிள் இருக்குன்னா அது வந்துட்டு ஆப்பிள் வந்துட்டு ஆல்ரெடி அதுக்கு ஒரு பேர் தான் விட்ருங்க. அந்த ஒரு சுகராக இருக்கட்டும், அந்த மாதிரி ஒரு சுகர்னு வச்சுக்கோங்களேன். சுகர் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த சுகர்னு நம்ம போய் சொன்னோம்னா அவங்க ஃபாரினர்ஸுக்கு தெரிஞ்சிடும். ஆல்ரெடி அவங்க வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு ட்விஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்துட்டு தமிழில் தான் சொன்னோம். அது எப்படி இருக்குங்கிறத புரிய வச்சுக்கணும். நீங்கள் அது வந்துட்டு எப்படி புரிய வைக்கிறீங்களோ அது எங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்துட்டு ஆனால் தமிழில் தான் சொல்லணும். அவங்க வந்துட்டு எடுத்து வராதது உங்கள் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜட்ஜஸ்லாம் சொல்லிடுவாங்க. அண்ட் அதில் வந்துட்டு நம்ம ஃபாரினர்ஸுக்கு வந்துட்டு ஆளுக்கு ஒரு மூமெண்ட்டில் அலையிறாங்க. மண்டையை பிச்சுக்கிறாங்க. நம்ம சுஜிதாலாம் ரொம்ப மண்டையை பிச்சுக்குது. ரொம்ப மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி நம்ம சுஜிதாலாம் ரொம்ப பிச்சுக்குது. அண்ட் அதுவும் இல்லாமல் இன்ட்ரன்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா அந்த இன்ட்ரன்ஸ் வந்துட்டு இங்கிலீஷில் சொல்லிட்டா நம்ம வந்துட்டு இப்போ சுகரா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் சுகரா சர்க்கரைக்கு பதிலாக சுகர்னு சொல்லி நம்ம எடுத்துகிட்டு வர சொல்லிட்டோம்னா ரொம்ப கஷ்டங்க. ஜெயிலில் தூக்கி போட்டுருவாங்க. ஜெயிலில் தூக்கி போட்டோன்னா அங்கே என்ன நடக்கும்னா அங்கே வந்துட்டு உள்ள 2 பேருமே போகணும். கோமாளிஸும் போகணும், குக்ஸும் போகணும். 2 பேருமே போயிட்டு நம்ம ஃபாரினர்ஸும் வந்துட்டு வெளியில் நிற்பாங்க. வெளியில் நிற்கும் போது என்ன பண்ணோம்னா அவங்க ஃபாரினர்ஸ்கிட்ட வந்துட்டு தமிழில் சொல்லி அவங்க ஒரு வார்த்தை கொடுத்துருப்பாங்க. அந்த வார்த்தையில் நம்ம தமிழில் சொல்லிட்டு நம்ம தமிழில் அவங்களுக்கு புரிய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வெளியில் வரணும். அந்த மாதிரி தான் நம்ம டாஸ்க்கு எல்லாமே அமைஞ்சிருக்குது. ஏன்னா அது ஒரு கஷ்டமான டாஸ்க் தான். ஏன்னா அவங்களுக்கு புரிய வைக்கணுமே டைம் முடியும், சமைக்கவும் முடியாது, அவங்களை எடுத்து வர சொல்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது பாட்டியோட மோசமாக இருக்குது இந்த டாஸ்க்கு. ஏன்னா பாட்டினா கூட ஓரளவுக்கு காதில் சொல்லி அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் தான் சொல்கிறோம். அவங்களுக்கு தமிழ் தான் மேபி தெரியும். அதனால் அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஓரளவுக்கு இந்த கார்லி சிக்கன் அந்த மாதிரி ஒரு இதுதான் பாட்டிங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்க வந்துட்டு மேபி ஒரு 95% எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அண்ட் நம்ம ஃபாரினர்ஸ்கிட்ட வந்து தமிழில் சொல்லி புரிய வச்சு அதை எடுத்துகிட்டு வர சொல்கிறவங்களையுமே ரொம்ப கஷ்டமாயிரும். அண்ட் அந்த கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க இந்த வாரம் நம்ம கோமாளிஸும் குக்ஸுக்கும். ரொம்ப கஷ்டம். என்ன பண்ண போகிறோம் தெரில. பார்க்கலாம். வெயிட் பண்ணுறோம், சில் பண்ணுறோம். ஆனால் இந்த எபிசோடு வந்துட்டு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு கலகலப்போடு இருக்கணும். அண்ட் நம்ம வெயிட் பண்ணி சில் பண்ணி பார்க்குறோம். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.